வணக்கம் மக்களே, இது ப்ராஜெக்ட் மர்மம். ஒரு மனிதன் உலகத்தையே மாற்றும் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்குகிறான். ஆனால் அந்த கண்டுபிடிப்பை உருவாக்குவதற்கான ப்ளூ பிரிண்ட் அவனுக்கே எதிர்காலத்திலிருந்து கிடைத்திருந்தால், அப்படியானால் அந்த ப்ளூ பிரிண்டை முதலில் வரைந்தது யார்? இந்த ஒரு கேள்விக்கு இன்று வரை அறிவியல் உலகில் தெளிவான பதில் இல்லை. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ். பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ். அதை புரிந்து கொள்ள முதலில் ஒரு கதையை கேட்போம். இந்த கதை கற்பனையானது, ஆனால் இதில் இருக்கும் கேள்வி உண்மையானது. டேவிட் என்ற ஒரு இளைஞன் சிறுவயதிலிருந்தே இயந்திரங்கள் மீது அவனுக்கு மிகுந்த ஆர்வம். மற்றவர்கள் பழைய பொருட்களை குப்பையாக பார்த்தார்கள், ஆனால் டேவிட் அவற்றில் எதிர்காலத்தை பார்த்தான். பழைய கடிகாரங்கள், உடைந்த ரேடியோ, வேலை செய்யாத கேமரா, எல்லாவற்றையும் பிரித்து மீண்டும் சேர்த்து பார்ப்பான். அவனுக்கு ஒரே ஒரு கனவு, உலகத்தில் இதுவரை யாரும் உருவாக்காத ஒரு மெஷினை உருவாக்க வேண்டும். ஆண்டுகள் கடந்தன. அவன் பல முயற்சிகள் செய்தான். ஒவ்வொரு முறையும் தோல்விதான். ஒரு டிசைன் வேலை செய்யவில்லை, மற்றொரு டிசைன் வெடித்தது, மற்றொன்று இயங்கவே இல்லை. இறுதியில் அவன் கைவிட முடிவு செய்தான். ஒரு மழை இரவு, கரண்ட் இல்லை, வெளியில் இடியும் மின்னலும். டேவிட் தனியாக தனது ஒர்க் ஷாப்பில் அமர்ந்திருந்தான். அப்போது கதவு மெதுவாக திறந்தது. வெள்ளை முடியுடன் வயதான ஒருவர் உள்ளே வந்தார். அவருடைய முகம் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் அவர் நேராக டேவிட்டிடம் நடந்து வந்தார். அவருடைய கையில் ஒரு பழைய தோல்பை. அந்த பையிலிருந்து ஒரு தடிமனான நோட்டு புத்தகத்தை எடுத்தார். அதை டேவிட்டிடம் நீட்டினார். டேவிட் கேட்டான், இது என்ன? அந்த வயதான மனிதர் சிரித்தார். இதில்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. டேவிட்டுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் தொடர்ந்து சொன்னார், இந்த புத்தகத்தில் இருக்கும் ப்ளூ பிரிண்டை மட்டும் பின்பற்று, வேறு எதையும் மாற்றாதே. டேவிட் மீண்டும் கேட்டான், நீங்கள் யார்? இந்த ப்ளூ பிரிண்டை யார் வரைந்தது? அந்த மனிதர் ஒரு நொடி அமைதியாக நின்றார். பிறகு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், நீதான். அவ்வளவுதான். அடுத்த நொடியில் அவர் வெளியே நடந்து சென்றார். டேவிட் ஓடிப்போய் கதவை திறந்தான். வெளியே யாருமே இல்லை, மழை மட்டும் பெய்துக் கொண்டிருந்தது. அவன் மீண்டும் உள்ளே வந்து அந்த புத்தகத்தை திறந்தான். ஒவ்வொரு பக்கமும் மிக துல்லியமான வரைபடங்கள். ஒவ்வொரு போல்ட், ஒவ்வொரு வயர், ஒவ்வொரு அளவும் மிகச் சரியாக எழுதப்பட்டிருந்தது. அது சாதாரண ப்ளூ பிரிண்ட் இல்லை, அது அந்த மிஷினோட முழு வாழ்க்கை. டேவிட் பல மாதங்கள் தூங்காமல் உழைத்தான். அந்த ப்ளூ பிரிண்டை அப்படியே பின்பற்றினான். ஒரு வருடம் கழித்து அந்த மிஷின் தயாரானது. அவன் பட்டனை அழுத்தினான். முதலில் எதுவும் நடக்கவில்லை. சில வினாடிகள் கழித்து மெஷின் மெதுவாக இயங்கத் தொடங்கியது. அதன் உள்ளே இருந்த ஒளி முழு அறையையும் நிரப்பியது. அன்று உலகமே மாறியது. டேவிட்டின் கண்டுபிடிப்பு மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய அறிவியல் சாதனையாக மாறியது. அனைத்து நாடுகளும் அவனை பற்றி பேசின. விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் பெயர் உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் டேவிட்டின் மனதை அமைதியாக இருக்க விடவில்லை. அந்த ப்ளூ பிரிண்ட், அதை யார் வரைந்தது? பல ஆண்டுகள் அவன் அதை ஆராய்ந்தான். அந்த காகிதத்தின் வயதை பரிசோதித்தான். மை எப்போது எழுதப்பட்டது என்று கண்டுபிடிக்க முயன்றான். எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் ப்ளூ பிரிண்டின் கடைசி பக்கத்தில் அவன் இதுவரை கவனிக்காத ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. அதில் ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு இடம், வேறு எதுவும் இல்லை. ஆர்வத்தில் அவன் அந்த இடத்துக்கு சென்றான். அங்கே ஒரு ரகசிய ஆய்வகம் இருந்தது. அதன் உள்ளே அவன் வாழ்நாளில் பார்த்திராத ஒரு மெஷின். அதை உருவாக்கிய விஞ்ஞானிகள் சொன்னார்கள், இது ஒரு டைம் மெஷின். இது இன்னும் சோதனை நிலையில் இருக்கிறது. டேவிட்டுக்கு ஒரு அதிர்ச்சி. ப்ளூ பிரிண்ட், மெஷின், அந்த வயதான மனிதர், எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது போல இருந்தது. பல மாதங்கள் கழித்து அந்த டைம் மெஷின் வெற்றிகரமாக இயங்கியது. டேவிட்டுக்கு ஒரு கேள்வி மட்டும், நான் கடந்த காலத்துக்கு சென்று அந்த வயதான
மனிதரை கண்டுபிடித்தால் இந்த ப்ளூ பிரிண்டை யார் வரைந்தார்கள் என்று தெரிந்துவிடும். அவன் டைம் மெஷினுக்குள் ஏறினான். அந்த நாளை பதிவு செய்தான். அதே மழை இரவு, அதே நேரம். மெஷின் இயங்கத் தொடங்கியது. ஒளி அதிகரித்தது. சுற்றியிருந்த உலகம் மெதுவாக மறைந்தது. சில நொடிகளில் அவன் கடந்த காலத்தை அடைந்து விட்டான். அவன் மெதுவாக வெளியே வந்தான். அவன் முன்னால் இருந்தது அவருடைய பழைய ஒர்க் ஷாப் அறை. உள்ளே இளம் வயது டேவிட் தனியாக அமர்ந்திருந்தான். அந்த காட்சியை பார்த்தவுடன் வயதான டேவிட்டின் உடல் முழுவதும் நடுங்கியது. ஏனென்றால் அவன் திடீரென்று ஒரு விஷயத்தை உணர்ந்தான். பல வருடங்களுக்கு முன்பு அவரிடம் ப்ளூ பிரிண்டை கொடுத்த வயதான மனிதர் வேறு யாருமில்லை, அவனே. அவன் கையில் இருந்த அதே பழைய தோல்பை, அதே நோட்டு புத்தகம், அதே மழை, அதே இரவு. வரலாறு மீண்டும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் இங்கேயே நின்று யோசித்துப் பாருங்கள். டேவிட் அந்த ப்ளூ பிரிண்டை பயன்படுத்தி மெஷினை உருவாக்கினான். பிறகு டைம் மெஷின் மூலம் கடந்த காலத்திற்கு வந்து அதே ப்ளூ பிரிண்டை தனது இளம் வயதுக்கே கொடுத்தான். அப்படியானால் அந்த ப்ளூ பிரிண்டை முதலில் வரைந்தது யார்? இளம் டேவிட்டா? இல்லை. வயதான டேவிட்டா? அதுவும் இல்லை. ஏனென்றால் வயதான டேவிட் இளம் டேவிட்டிடம் இருந்த ப்ளூ பிரிண்டை பார்த்துத்தான் அதை மீண்டும் கொண்டு வந்தான். இளம் டேவிட் வயதான டேவிட் கொடுத்த ப்ளூ பிரிண்டை பார்த்துத்தான் மெஷினை உருவாக்கினான். அப்படியானால் அந்த தகவல் முதலில் எங்கிருந்து வந்தது? அதற்கு ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரா? அல்லது அது எப்போதுமே காலத்தின் உள்ளே இருந்ததா? இந்த ஒரு கேள்விக்குத்தான் பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸ் என்று பெயர். ஆனால் இதுதான் ஆரம்பம் மட்டுமே. இப்படி ஒரு விஷயம் உண்மையில் நடக்க முடியுமா? இயற்பியல் இதை பற்றி என்ன சொல்கிறது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதை ஏன் மிகவும் சிக்கலான கேள்வி என்று கூறினார்? நோவிகோவ் செல்ஃப் கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் என்றால் என்ன? பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸ் உண்மையாக இருந்தால் வரலாறும் அறிவியலும் நமது வாழ்க்கையை பற்றிய புரிதலும் எப்படி தலைகீழாக மாறும்? அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு அளித்து இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மகிழ்ச்சி. அடுத்து எந்த மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இது ப்ராஜெக்ட் மர்மம். மீண்டும் சந்திப்போம்.